Hello everyone, welcome back to my channel. ஏதாச்சும் படம் விஷயம் இன்ஸ்டாகிராம் பேஜ் யாரும் ஃபாலோ பண்ணாம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். எப்போ இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறது அதில் தான் தெரியும். ஸோ போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க தான் பிரகாஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிபிஎஸ் எம்ப்ளாயி. அவர் பிபிஎஸ் எம்ப்ளாயி, நான் வெட்டி எம்ப்ளாயி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த பாட்காஸ்ட் எதை பற்றின ஒரு டாபிக் அப்படின்னா, இவருக்கு பிடிச்சமான ஒரு டாபிக்கு. அது என்ன அப்படின்னா சினிமா. இவர் வந்து சினிமாவில் வந்து அப்படியே உயிராக இருப்பார். எந்த ஷோ எந்த படம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துடுவாரு. அந்த மாதிரி ஆளுங்களே. ஸோ அதனால அந்த டாபிக் எடுத்து இந்த வீடியோட பேச போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டாக போகுது. வாங்க நம்ம இந்த வீடியோ போகலாம். ஹலோ பிரகாஷ், வெல்கம் டு த ஷோ. பீட்சா இந்த டே தான் வாங்க இருந்துச்சு, அதனால கொடுத்தேன். வெல்கம் டு த ஷோ. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் பாட்காஸ்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் எபிசோடு நம்ம தான் சேர்ந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ எப்படி வருது என்னன்னு தெரியல, அதெல்லாம் எடிட்டில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ளோவாக அப்படியே பேசிக்கிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சினிமானா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ஆனால் தேட்டர் தான். தேட்டர்லாம் தேட்டர் தான். இப்போ நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோலாம் போக மாட்டேன். சரி, நமக்கு வந்து படத்தை கிளீனாக பார்த்துக்கணும். என்ன ரொம்ப பிடிச்ச படமா இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ அந்த மாதிரி போயிடும். மற்றபடி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோம்னா தாங்காது, அவனுக்கு படத்தையே பார்க்க விட மாட்டாங்க. இன்னொன்று மேட்ரு என்னன்னா, சினிமா வந்து அந்த தேட்டர் கலாச்சாரமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி நம்ம பெரிய பிரச்சனையிலே இருப்போம். உனக்கே தெரியும், 25 வயசுக்கு அப்புறம் எங்கேயிருந்து வருதுன்னு தெரியாது பிரச்சனை. ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அவ்வளவு தூரம் நம்மளை வளர்த்துருப்பாங்க, அவங்களே பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு இடத்துல 3 மணி நேரம் அமைதியா உட்காந்து பார்ப்போம்னா அது தேட்டர் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு எப்பவுமே தேட்டர் தான். தேட்டருக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா 3 மணி நேரம் நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன், படத்தை மட்டும் முழுசா என்ஜாய் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்ப இந்த இன்ஸ்டாலலாம் யூடியூப் வாட்ஸ்அப்லாம் அந்த இதை போட்டுருவாங்க. ஏதோ பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ரிவீல் பண்ணி வீடியோவை எடுத்து போட்டுருவாங்க. நான் அதை பார்த்தாலுமே தேட்டர்ல பார்த்தா நான் எக்ஸைட் ஆகும். அந்த மாதிரி தான். இப்ப இந்த விக்ரம் படத்தை சூர்யா வர சீன்லாம் ஆல்ரெடி எடுத்து போட்டுட்டானுங்க. இருந்தாலும் தேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு தேட்டர்ல பிடிக்கும். அது எப்பவுமே எனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ணும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அது எனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ணும். நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் போய் ஏதோ ஒரு நடுவில் இப்போ கூட போன வீக்லாம் சில பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கிறப்ப நான் போய் தேட்டர்ல உட்காந்தா அதை பத்தி மறந்துடும். மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அப்படி ஒரு மெடிடேஷன் இப்ப ஹெல்த்துக்காக ஹாஸ்பிட்டல்ல போறோம், அவனுங்கள்ட்ட எல்லாம் கிடைக்கிறதோட எனக்கு பெரிய ஹெல்த்தி வந்து தேட்டருக்கு போனா கிடைக்கிறது. தேட்டருக்கு போனா ஹெல்த்தியா நான் வெளில வந்துடுவேன். பட் ஆனா அங்க உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியா வர முடியாது. அடுத்த நாள் வயிற்றால எல்லாம் வீட்டுல உட்காந்துடும். ஸோ தேட்டருக்கு மட்டும் போயிட்டு என்ஜாய் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அது ஆக்சுவலா பழக்கப்படுத்தி விடுறது எங்க அத்தை தான் நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் கூட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் லேடிஸ் டிக்கெட் வெறும் 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும் டிக்கெட்டு. ஆமா, குழந்தைங்க லேடிஸ் டிக்கெட்ல குழந்தைங்க எல்லாம் போனோம். 10, 12, 15 வயசு வரைக்கும் போனோம். அதுல அவங்கதான் போய் பழக்கப்படுத்தி விட்டு அப்பயே கொஞ்சம் மெமரியா இருக்கும். இப்ப சின்ன வயசுல பார்த்தா சில பேர் மறந்துடுவாங்க. ஆனா சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்க மேக்ஸிமம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாமே எங்க அத்தை கூப்பிட்டு போனது. இதுல இருந்து எனக்கு ஒரு கொஸ்டின், நீ பார்த்த ஃபர்ஸ்ட் படம் என்ன தியேட்டர்ல? ஃபர்ஸ்ட் படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா இந்த படம் நினைக்கிறேன் ஜுராசிக் பார்க்கும் ஏதோ ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, நம்ம ஜூபிட்டர் தேட்டர்ல வந்துச்சு, தஞ்சாவூர்ல ஜூபிட்டர் தேட்டர்ல வந்துச்சு. அந்த படத்தை பார்த்து நான் கத்திட்டேன். அது ஒரு மாதிரி அந்த நெருக்கம்லாம் வந்து கிடைச்சோட சவுண்ட் எஃபெக்ட் டிஜிட்டல்னு ஒரு சிடி போட்டு டப்புன்னு வெளியே சிடி டிஸ்க் அது போட்டப்ப எனக்கு அப்ப அந்த சவுண்ட கண்டாலே எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையும் அந்த ஜுராசிக் பார்க் தான். சின்ன பிள்ளைங்க படம் கூட்டு போனோம். அது கத்தி கத்தி சின்ன குழந்தைங்களாம் அப்ப நான் இருந்தப்பெல்லாம் ஒரு எத்தனை வயசு, ஒரு 5 வயசு 4 வயசு இல்லாட்டி 5 வயசு இருக்கும். அந்த சவுண்ட கேட்டு நான் அழுதுகிட்டே இருந்திருக்கேன் தேட்டர்ல.
அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மேபி அதுக்கு முன்னாடி போயிருக்கலாம். பட் ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குது ஜுராசிக் பார்க். அது தமிழ் டப்ல ரிப்பீட்டர்ல வந்தது. அதுதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதான் போயிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி அத்தை சொன்னேன், அவங்க லேடிஸ் ஃபிகர்ல கூப்பிடுறாங்க. மேக்ஸிமம் விஜய் படம் தான். நம்ம விஜய் படம் தான் போவேன். லேடிஸ் ஃபிகர்ல விலையெல்லாம் ஏன்னா விஜய் படம் எப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு கூப்பிட்டு அப்படியே தான் இருக்கும். லேடிஸ் டிக்கெட்ல எடுக்கவே முடியாது. எங்க அத்தை ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் கூப்பிட்டு போறாங்க. கையில உள்ள வலையெல்லாம் குத்தி ரத்தம் வந்து அதுல டிக்கெட் வாங்கி நான் அழைச்சிட்டு போவாங்க உள்ள. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் வருது. தியேட்டர்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி தான். ஹாப்பி இப்ப வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? முன்னாடி மாதிரி நானும் பெரிய டைரக்டரான என்ன பத்தி எனக்கு என்னன்னா, முன்னாடி எல்லாம் எப்படின்னா அந்த இந்த படம் வந்து எப்படி சொல்றது, கருத்து உள்ள படமா இல்லை. கருத்து அது பிரச்சனை இல்லை. கருத்து காமெடி படமா என்னமோ அடல்ட் படமா என்னமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு. முன்னாடிலாம் எப்படின்னா அந்த இதுக்கு இருக்காது, நம்பர்ஸ்ல யோசிக்க மாட்டாங்க. இந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் இது இவ்வளவு பண்ணீங்க இவ்வளவு பண்ணாதான் நல்ல படம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. படம் நல்லா இருக்கா ஓடும், படம் நல்லா இருக்குன்னா ஓடாது, அவ்வளவுதான். அது டப்பு படமா இருந்தாலும் சரி, டப்பு படம் இங்க நல்லா ஓடுனா ஓடுச்சு, ஆமா அது நல்லா ஓடுதுப்பா, அதுக்கு என்ன அப்படின்னு தான். இப்ப எப்படின்னா எந்த படம் அதிக கலெக்ஷன் இருக்குதோ அதுதான் நல்ல படம் ஆடியன்ஸே நம்புறாங்க. அந்த ஒரு மாதிரி சிஸ்டம் வந்து தப்பா இருக்கு. அது இந்த மாதிரி அந்த மாதிரி இப்ப ரொம்ப மாறிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த கொரோனா தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட்ல வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஓடிடில எல்லா படத்தையும் பார்த்துட்டு எந்த கண்டென்ட் வந்தாலும் அவங்களை எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஹை பட்ஜெட் படத்தை, பெரிய ஸ்டார் உள்ள படத்தை மட்டும் தான் போய் பாக்குறாங்களே தியேட்டர்ல. அதுவும் எல்லாமே 3 மணி நேரத்துக்கு மேலதான் இருக்கு படம். அந்த மாதிரி படம் தான் அதிக பட்ஜெட் உள்ள படம், அதிக நம்பர்ஸ் படம் பண்றதுதான் நல்ல படம் நினைச்சிட்டு ஆடியன்ஸ் போறாங்க. பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா நல்ல படமும் பெருசா ரீச் ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கடைசி விவசாயிகள் படம், அந்த படம்லாம் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலா. அந்த டைம்ல சரியா போல விஜய் ப்ரொடியூசர் விஜய் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான் விஜய் சேதுபதி. அவரே ஒரு மேடையை சொல்லியிருப்பாரு, ஒரு பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி கடைசி விவசாயி படம் நல்லா இருக்கு பிரஸ் இருந்து ஒருத்தன் கேட்பான். சொன்னதுக்கு ரொம்ப கஷ்டம் பிரதர், அதுல எனக்கு காசை திரும்பி வரல பிரதர்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப இப்ப போயிட்டு இருக்கு. கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் இல்லாம ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் அதிகமா ஓடுது. அது ஒன்னே ஒண்ணுதான். முன்னாடி ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிம்ஸும் வரும், அதுக்கு ஈக்குவலா சின்ன பட்ஜெட் படம், கதை நல்லா இருக்கு படம் ஓடிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஜய் படம் இப்ப கில்லின்னு ஒரு படம் ஓடுதுன்னா, கில்லி படம் நல்லா ஓடும். அது ஆக்சுவலா வந்து கமர்ஷியல் படம் தான், ஆனா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஓடும். ஆமா, பாக்ஸ் ஆபீஸும் பெருசா அந்த மாதிரி தெரியாது அதுக்கு. அதே டயத்துல இப்ப வேற படம் இப்ப பார்த்திபன் படம் ஒண்ணு அழகின்னு சொல்லி தங்கப்பன், அது வந்து கமர்ஷியல் படம்லாம் இல்ல, அது ஒரு மாதிரி ஸ்லோவா போற படம் தான். அந்த படம் இங்க நல்லா ஓடிடுது. இப்ப ஆனா அந்த மாதிரி படத்தை இப்ப எடுத்தோம்னா என்ன ஆகுது, கூட ஏதாவது பெரிய படம் வந்துருச்சுன்னு அந்த படம் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்ப ரீசெண்டா என்னன்னா இந்த கில்லி ரிலீஸ் ஆச்சு, அது கூடவே ரெமோ வந்துச்சு, விஜய் திரைப்படம் ரோமியோ வந்துச்சு. அது வந்து வெளியே தெரியல, கில்லி தான் ஃபுல்லா போயிட்டே இருந்தாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி கூட புலம்பி இருந்தாங்க எனக்கு ஒரு இன்டர்வியூல, இந்த மாதிரி ஏன் நல்ல படத்தை ஓட வைக்க மாட்டீங்க, ரீரிலீஸ் படம்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. நான் பார்த்தேன், ரோமியா பார்த்தேன், ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். அது சும்மா அந்த எந்த படம் மாதிரி ஷாருக்கான் படம் ஒன்று இருக்கும், அப்னே பண்ணாது ஹிந்தி படம், அதே மாதிரிதான் இருந்துச்சு. இன்னும் அப்படியே கொண்டாடுற படம்லாம் இல்லை. சரி ஓகே பார்க்கலாம், ஆனா அவர் கோவப்பட்ட அளவுக்கு அப்படி அந்த படத்துல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து இந்த குரங்கு படல்னு ஒரு படம் இருந்துச்சு, ப்ரொடக்ஷன்ல பிரசன்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணல, அந்த ஒரு படம் வந்துச்சு. அதே டைம்ல அரண்மனை 4ம் ஸ்டாரும் வந்துருந்துச்சு. குரங்கு படம்னா ஒரு மாதிரி நல்ல கண்டென்ட், சில்ட்ரன் பிலிம். அது உதாரணத்துக்கு அந்த பசங்க ஓடிச்சு தெரியுமா, பாண்டியராஜ் டைரக்ஷன். அந்த பசங்க படம் வந்தப்ப எப்படி ஓடுச்சு, அது சில்ட்ரன் படம் தான். அது கூட பெரிய படம் விட்டாலும் படம் ஓடுச்சு அப்ப. இப்ப அதே நிலைமை தான், குரங்கு ஒரு குழந்தை படம், ஆனா அது ஓடல. அரண்மனை 4 ஓடுச்சு. ஓகே, ஆமா, அது கமர்ஷியலா காமெடியா இருக்கு, ஓடுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த படம் காணாம போச்சு, அது ஒரு விஷயம்.
அது இதுக்குள்ள இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஓடிடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிடியும் வந்துருச்சாங்க. படம் நல்லா இருக்கு, நம்மளே பார்க்க மாட்டோம். இப்ப இங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து ஒரு தேட்டர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஜிவி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறது 2 தேட்டர் தான். ராணி பேரடைஸ்னு ஒரு தேட்டர் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜயான்னு ஒரு தேட்டர் இருக்கு. இந்த 2 படத்துலயும் இந்த 2 தேட்டர் தான் இருக்கு. அவன் எதை போடுவான், கம்மி பட்ஜெட் உள்ள படத்தை போட மாட்டான். ஸோ குரங்கு பிடல் தஞ்சாவூருக்கு வரவே இல்லை. அரண்மனை 4 வந்துச்சு, ஸ்டார் வந்துச்சு, அவ்வளவுதான் வந்துச்சு, வேற எந்த படமும் வரல. ஸோ வந்து உனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு படம் வர்றதுக்கான அடையாளமே இருக்க முடியும். ஸோ அந்த படம் அப்படி காணா போகுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. சில படம்லாம் நம்ம ஊருக்கு வரவே மாட்டேங்குது தேட்டர் இல்லாதனால. அது ஒரு பெரிய இஷ்யூ. ஒவ்வொரு இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சொல்றோம், இந்த மாதிரி வேற எங்கேயும் சொல்லலாம், அவனுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் அவனால பார்க்க முடியாது. இதுக்காக ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்ப்போம். அந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது. அதான் அந்த மாதிரி நிறைய படம் காணாம போகுது. தேட்டர் பற்றாக்குறையினால சில படம் காணாம போகுது, சில படம் ஆடியன்ஸ் கொண்டாடுறதுனால காணாம போகுது. டைரக்டர் வரதே ரொம்ப கம்மியா இருக்கு. டைரக்டர் ஆமா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இப்ப வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த டைரக்டருக்கு படம் ஹிட்டா ஓகேப்பா, அப்ப 2வது படம் இவரை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு புது டைரக்டருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க, பெரிய ஸ்டார் வந்து. ஏன்னா பயப்படுறாங்க, படம் அவர் பண்ணிட்டு வந்துட்டோம், நல்லா இருந்தா வேணா 2வது படம் நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நெல்சன் ஆகட்டும், நெல்சனுக்கு படம் கிடைச்சி சிம்பு வச்சு எடுத்து வேட்டைக்குள்ள எடுத்து அப்புறம் டிராப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் குழம்பு போக்கல. அந்த படம் நல்லா போய் சிவகார்த்திகேயன் அவரோட ஃப்ரெண்டுக்கு படம் பண்ணி அது நல்லா ஓடுறதுனால தான் பீஸ்ட் விஜய் கொடுத்தாரு, ஸ்ட்ரைட்டா நெல்சனுக்கு விஜய் கொடுத்துடல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம். அப்புறமேட்டு சில பேர் வந்து ப்ரொடியூசரும் பயப்படுறாங்க, புது டைரக்டருக்கு கொடுத்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு. அதை மீறி நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும் நான் ஃபர்ஸ்ட் வந்து சினிமா பொறுத்தவரையும் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுக்கறது கேரளா இண்டஸ்ட்ரி தான், பாலிவுட் தான். அவங்க பண்ற மாதிரிலாம் இங்கேயும் பண்றாங்க, பட் கம்மியா பண்றாங்க. அடுத்தது தமிழ் தான் நான் சொல்லுவேன். தெலுங்கு பத்தி எனக்கு பெருசா அந்த அபிப்பிராயமே கிடையாது. அவங்க பிக் பட்ஜெட் படம், மசாலா படம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ரொம்ப கம்மியா கை வேக விட்டு எண்ணிடலாம், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் குவாலிட்டியான ஃபிலிம்ஸே வரும். கர்நாடகா பத்தி எனக்கு சுத்தமா அபிப்பிராயமே கிடையாது. அது எப்பயாவது கேஜிஎஃப் காந்தாரான்னு வந்ததான் இனிமே எப்போ வரும்னு தெரியல, அவ்வளவுதான். அது ஆடி ஓஞ்சிருச்சு கன்னட இண்டஸ்ட்ரி. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 2 இண்டஸ்ட்ரி இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் மராட்டி இண்டஸ்ட்ரி பிடிக்கும் ரொம்ப. அவங்க படம் ரொம்ப நல்லா குவாலிட்டியா பண்ணுவாங்க. அது இல்லாம பெங்காலி, இதுக்கப்புறம் ஹிந்தி. இதுதான் என்னோட ஆர்டர். சவுத் இந்தியா பொறுத்தவரையும் மலையாளமும் தமிழும் தான். மலையாளம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே, தமிழ் செகண்ட்ல வச்சிருக்கோம். இந்தியாவை பொறுத்தவரை இதுதான் என்னோட இது. பட் ஆனா நீ சொன்ன மாதிரி டைரக்டர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க தமிழ்ல பொறுத்தவரை. ரொம்ப தமிழ்ல அதாவது எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க இருக்காங்க. எல்லாம் அவங்க பிரைம் டைம் தான். இப்போ ஒருத்தரோட பிரைம் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வை, இன்னொரு ஆள் புதுசா வளர்ப்போம். அதுதான் அதோட நேச்சரோட இயற்கை ஈகோ சிஸ்டம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கேஎஸ் இப்ப படம் எடுத்தா ஓட மாட்டேங்குது, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. கூகுள் கட்டப்பால நடிச்சாரு அவர் டைரக்டர்ல. இன்னும் படம்லாம் எடுத்தாரு, முடிஞ்சாயவனப்புடின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு, சுத்தி போயிடுச்சுலாம். அதெல்லாம் ஓடல, லிங்காவே தான் ஓடலையே. ஸோ அவ்வளவுதான் ஃபார்ம் அவுட். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்கன்னா யாருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிமாறன் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அடுத்த ஜெனரேஷன்ல பாரஞ்சி இவங்களா இருக்காங்களா. இப்ப வெற்றிமாறன் ஒரு பிரைம் டைம், அந்த பிரைம் டைம்ல அவர் எவ்வளவு ஹிட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹிட் வரலையா அடுத்த ஆள வந்துடும். அதே மாதிரிதான் பாரஞ்சித், அதே மாதிரிதான் மாரி செல்வராஜ், அதே மாதிரிதான் இப்ப அப்கமிங் டைரக்டர் லோகேஷ், நெல்சன் இவங்க போனதுக்கப்புறம் 3 நாள் வருவாங்க. அந்த மாதிரிதான் போயிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்ப அடுத்ததை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா டைரக்டர், அப்புறமேட்டு குட் நைட் டைரக்டர், இந்த போர் தொழில் பண்ணார்ல அந்த டைரக்டர். எனக்கு இவங்க பேர்லாம் சரியா தெரியல, இல்லைன்னா சொல்லிடுவேன். சரியா தெரியல இந்த மூவி டைரக்டர் சொல்றேன் இவங்க. அப்புறமேட்டு மேபி அந்த ஸ்டார் எல்லாரும் நல்லா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களாம் அடுத்த ஜெனரேஷன்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாமே புது டைரக்டர் தான், எல்லாமே ஒரு படம் பண்ணாங்க. எல்லாரும் மட்டும் 2 படம் பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் படம் பண்ணோம், இவங்கெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு இது ஆனா உண்மை,
இப்போ எப்பவுமே இந்த இப்போ பெரிய ஸ்டார்லாம் இப்போ வந்து இப்போ கடைசி விவசாயம் மாதிரி ஒரு படம் வந்து அஜித்தோ விஜயோ பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன் தனுஷோ பண்ண மாட்டாங்க, சிம்புவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க பண்ண மாட்டாங்க. பட் மலையாளத்துல அப்படி இல்லை. மலையாளத்துல அந்த மாதிரி படம் நடக்கும். பட் ஆனா இங்க நடக்காது. அதுதான் உண்மை. ஸோ அவங்கள இப்ப என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இப்போ லியோவா இவ்வளவு கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட பட்ஜெட்டே அவருக்கு அவ்வளவு இருக்கும். தைரியமா போடுவாங்க ப்ரொடியூசர். போட்டுட்டு இப்போ கோட்டு மாதிரி படம் தான் விஜய் பண்ணுவாங்க. கோட்டு மாதிரி படம் தான் என்ன, அது வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி படம் தான் ரஜினி, விஜய். அஜித்தை பத்தி எனக்கு பெருசா எதுவும் அபிப்பிராயம் இல்லை. அவங்க வந்து டோட்டலா வேற. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சினிமா வந்து பேஷனா ஒருத்தர் எடுத்துருப்பான். சினிமா வந்து சரி இப்ப நார்மலா ஒருத்தர் இருக்கான். இப்ப நான் வந்து ஒரு நான்-ஐடில ஒர்க் பண்ணுவேன். ஆனா எனக்கு பேஷன் வேற. ஓகே, பேஷன் சினிமான்னு வச்சுக்கோங்க. நான்-ஐடில ஆனா ஒர்க் பண்றேன், அது எனக்கு ப்ரொஃபஷன். பட் பேஷன் வந்து எனக்கு வேற. ஓகேவா, இந்த மாதிரிதான் பிரிப்போம் எப்பவுமே ஒரு ஆள்னா. ஓகேவா, ஆனா அஜித் எப்படி பிரிப்பாருன்னா, அவருக்கு வந்து பேஷன்ங்கிறது ஆட்டோமொபைல்ஸ் தான். அதாவது அவரோட ஆட்டோமொபைல்ஸ் டிராவல் அது சம்பந்தமானதான் அவரோட பேஷன். அவருக்கு ஜஸ்ட் இது ஒரு ப்ரொஃபஷன். நம்ம ப்ரொஃபஷன் எவனாவது பணத்தர்ச்சியோட பண்ணி பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பேருக்கு பார்ப்போம். அந்த மாதிரி நிலைமைக்கு தான் அஜித் உண்டாரு. ஸோ அதனாலதான் அவர் அந்த ஃபேன்ஸ் கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, என்னோட பேர் தளர்லாம் இல்லை, ஒன்னு அஜித்துன்னு கூப்பிடுங்க இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க. அதனால அவர் டோட்டலா மாறிட்டாரு. இன்னும் இவங்கதான் போட்டு அவரை கொண்டு நையின்னு இழுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து இப்போ நார்மலா நடந்து போனார்னா நிம்மதியா போய் ஓட்டு போட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும். அவருக்கு அதான் பிடிக்கும். ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. தலை அஜித் அப்படின்னு கத்துனா வந்தாலும் வேண்டாம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு பிடிக்காதுன்னா விட்டுருணும். அவரே வந்து போறேங்கிறாரு, போறட்டா விட்டுருணும். சோ எனக்கு இது வந்து அஜித் எப்பவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன். அவருக்கு ஜஸ்ட் இது ஒரு ப்ரொஃபஷன். அவர் நான் வரேன்பாரு, எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் இந்த வேலையை செஞ்சுட்டு நான் அப்படி நீண்டா போயிடுறேன். என்னை விட்டு இந்த சட்டை விட்டு அரசியல் எல்லாம் இழுத்து விடுறேன். நல்லா தெளிவா இருக்கு. ஸோ வந்து அஜித் சேர்த்துக்க மாட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல சூர்யாவும் சென்டர். சூர்யாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கங்குவான்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போ ப்ராஜெக்ட் 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அதாவது தமிழ் சினிமாலே 10 லாங்குவேஜ்ல இதான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒருத்தன் போட்டி போவான். தெலுங்குல கல்கின்னு ஒண்ணு வருது, நல்லா ஹிட் ஆகுது. இப்போ அது 1000 கோடி வந்து அடிச்சிச்சுன்னு வை. கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு படம் 1000 கோடி அடிச்சவங்க அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயமா முடியாதுன்னு தோணுது. குவாலிட்டி கம்மியாயிட்டே தான் இருக்கும், படத்தோட குவாலிட்டின்னு தான் தோணுது. ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உனக்கு வரிசையா ராஜமௌழி வந்து பாகுபலி 2, RRR 2000 பாலிவுட்ல அமீர் கான் கொடுத்துருக்காரு 1000 crore ஃபிலிம்ஸ் தான். இந்த சைடு பாத்தீங்கன்னா கன்னடத்துல ஒரு படம் வந்துருச்சு, KGF 2ன்னு ஒரு படம். ஸோ ஹிந்தியில எத்தனை படம் இருக்கு, தெலுங்குல எத்தனை படம் இருக்கு, கன்னடத்துல ஒரு படம் இருக்கு. பட் தமிழ்ல இல்லைங்கிற ப்ரெஷர் எல்லாருக்குள்ளயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி அட்லீஸ்ட் கங்குவாவது அடிக்கணும், எப்படியாவது 1000 crore ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அதை ஒரு 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றாங்க. அது மாதிரி ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸும் கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரியல, அது ஒரு மாதிரி நம்ம கம்மி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி பண்றாங்க. ஸோ வந்து அதனால குவாலிட்டி குறைய வாய்ப்பு இருக்கு நிறைய இனிமே வர படங்கள். அதை மீறியும் ஒரு சின்ன படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அது சந்தோஷம் தான், அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அதை மேக்சிமம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்றது யாருக்கு வேணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை தான். ப்ரொடியூசர் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க, இது காசு போட்டு எடுத்துருவாங்க படத்தை. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் முடிவு பண்ணல, சரி நல்ல படமா இருக்குப்பா போட்டு விடுவோம். அவங்க அப்படி சரி அப்படி சின்ன பட்ஜெட்டா இருக்கு போட்டு விடாம இன்னைக்கு ஒரு குட் நைட்டோ டாடாவோ போர்த்தொழிலோ வந்துருக்குமா நல்ல படம். எல்லாமே இப்ப போர்த்தொழிலாம் 50 crore கலெக்ட் பண்ணுது. அசோக் செல்வனோட கரியர்ல அதான் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அது கலெக்ட் பண்ணுது. மணிகண்டனோட கரியர்லயே அதான் ஹையஸ்ட் கலெக்ஷன், குட் நைட் தான். டாடாவும் கவினிக்கு ஒரு நல்ல பேரும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸும் இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணா டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டர் ஒன்று சின்ன படங்களும் ரிலீஸ் பண்ணுங்க கொஞ்சம் வாங்கி, நல்ல படம் பாருங்க அப்படிங்கிறது. அப்பதான் கொஞ்சம் குவாலிட்டி சரிப்பா, அவனுங்க அந்த ஹை பட்ஜெட் படம் பண்றானுங்க, குவாலிட்டி படம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு மாதிரி இலக்காரமா இருக்கும், நீ என்ன படம் பண்ற ஆனா இப்ப மாதிரிதான் இருக்குன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒண்ணு பெருசா ஓடிட்டு இருக்கு. ஃபேன்ஸுங்கிறதே ஒரு மாதிரி அவங்க
இப்போ ஒரு 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 இதுக்கு ஃபேன் ஒருத்தர் இருக்கான்னா அவன் வந்து எப்படி சொல்றது, இல்லாஜிக்கலா பேசாம இருக்கும். நிறைய கத்துறவங்க, பாலியல் விஷயம் பண்றவங்களாம் அவங்க ஃபேன்ஸ் கேட்டகரியில வருவாங்க. பட் ஆனா எத்திக்கலான ஃபேன்ஸான்னு கேட்டாங்கன்னா இல்ல. ஏன்னா எத்திக்கலான உள்ள ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே நல்ல படத்தை வந்து ஸ்ப்ரெட், அதாவது வாய்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது அவங்க போய் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லணும், அவங்க வந்து பார்க்கணும் அந்த படத்தை. அந்த மாதிரி பண்றதுதான் உண்மையான ஃபேன் ஒரு படத்துக்கு. இன்னும் இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஃபேன் சொன்னாலே என்ன வரும்னா விஜய் ஃபேனா, அஜித் ஃபேனா, தலைவர் ஃபேனா, அந்த மாதிரி தான் போகும். ஸோ அது வேற ஃபேன்ஸ். அவங்க கமர்ஷியல் இது ரீதியாக டீல் பண்ணுவாங்க. சினிமா ஃபேன்ஸ் இருப்பாங்களே, இப்ப ரிவ்யூ பண்றவங்களே நிறைய பேர். ஆமா, அவங்க நான் ஒரு தளபதி ஃபேன் தான்ப்பா, இருந்தாலும் நான் நல்ல படங்களையும் வர அந்த மாதிரி ஃபேன்ஸ் சொல்றேன். இப்போ ஒருத்தர் தளபதி ஃபேன்னா இந்த உண்மை கத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. நான் தளபதி படம் பார்ப்பேன், அதே சமயம் நல்ல படம் வந்தாலும் பார்ப்பேன். அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றது. இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பாலு விஷயமா அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம இவரோட ஃபேனா, சரி ஓகே அவருக்கு ஃபேனா இருக்கும், நல்ல படம் தான் அதையும் நல்ல வரவேற்பு கொடுப்போம் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ பொதுவா வந்து அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு 200 இப்போ ஒரு டிக்கெட் ஆயிடுச்சு, சும்மாலாம் இல்லை. ஸோ நீ நல்ல படத்தை பாரு, நல்லா நீ பார்க்காது, அது உன் இஷ்டம். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மன்றம்லாம் வச்சு நடத்துறாங்க, அதெல்லாம் என்ன சொல்றீங்க? அது பார்க்கலாம். அவங்க எதுவும் பிளான்ல இருக்காங்கன்னா ஓகே நடத்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, தளபதி இது ஆரம்பிச்சுட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அவர் அப்படியே அந்த மன்றத்தை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட அரசியல் கட்சிக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்குற மாதிரி இது பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி பிளான் இருக்காம தாராளமா பண்ணுங்க. இன்னொரு சில பேர்லாம் எனக்கு இது வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஆக்டர், இருந்தாலும் இல்ல எங்க திருப்திக்காக நான் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் அவங்களதான் சொன்னேன், அவங்கதான் இல்லாஜிக்கலான ஃபேன்ஸுங்க. அதுதான் வேணாம்னு அஜித்தும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அவரே வேணான்ட்டார், அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு, சரி ஆமாப்பா அவர் ஒரு சினிமா நடிகர் தான், அவருக்கு எதுக்குப்பா மன்றம்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம குழம்பு பார்ப்போம். அவர் படம் வந்து அப்போ வந்து போய் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணி பார்ப்போம். அதோட நிப்பாட்டிப்பாங்க. மன்றம் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்ப இவங்க மன்றம் வைக்கிறதுனாலே ஆமா இவங்க மன்றம் வச்சுட்டாங்க, இப்ப நம்ம கண்டிப்பா ஒரு அரசியல் ஆரம்பிச்சு ஆகணும், அட்லீஸ்ட் ஏதாவது கட்சியில சேர்ந்து இவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆக்டருக்கே இவங்க ஏதோ இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. சரி, அதை பத்தி உன் கருத்து என்ன? அந்த மாதிரி இருக்கிறது நல்லதா கேட்டதா நீயே சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக. ஏன் நீ சொல்ற மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆகும் நிறைய பேர், நிறைய ஆக்டர் இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல குதிக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணாலும் தான் நல்லது இந்த ஃபேன்ஸ். அதான் அந்த மாதிரி ஆக்டருக்கே அந்த ஐடியா இருக்கு, நான் படி படம் பண்றேன்ப்பா நீங்க பாருங்க, ஏதோ புதுசா ட்ரை பண்றேன், நீங்க அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க, போய் உங்க குழப்பம் பாருங்க. அதுவும் நீங்க பண்ற சம்பாதிக்கிற பணத்துல ஒர்த்தா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க படத்தையும் பார்த்து காசு கொடுத்து பார்த்துட்டு மன்றத்துக்கும் அவங்களே தான் செலவு பண்றாங்க, ரசிகர்களே செலவு பண்ணி இந்த இதை வச்சிருக்கோம் அப்படி இப்படி பண்றாங்க. ஸோ சரி நீங்க மன்றம் வச்சிருக்கீங்களா வச்சுக்கோங்க, பட் அதை எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரத்த தான முகாம் மாதிரியோ இல்ல நிறைய காசு வச்சுக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு ஏதோ ஃபுட் ஏதோ இது பண்ணணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கூட தேவை. இந்த மாதிரி வச்சுக்கிறது எனக்கு ஏதோ நல்லதா படல. இப்ப தளபதி படம் வந்தாலே இவங்களுக்கு பாதி டிக்கெட் போயிருது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது நடக்கும். அதுதான் சொன்னேன், இல்லாஜிக்கல் இது எவ்வளவு பெரிய ஃபேரட் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒன்று பாதி ஆன்லைன் டிக்கெட் முழுசா விடணும், அது விடாம மன்றத்துக்கு பாதி கொடுத்துட்றாங்க. அது அவங்க வெளியில விற்கிற காசு வந்து பெரிய காசா விற்கும். அது எவ்வளோ அதனால நம்மளால அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ஒரு சில பேரால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். கரெக்ட். ஆமா, இப்ப வந்து மன்றத்துக்காரங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா அது நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீ போய் பாரு டிக்கெட்டை. அதான் நீ என்ன பண்ற, ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த டிக்கெட் இருக்குன்னா உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்காம என்ன பண்றீங்கன்னா அந்த 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வெளில விற்கிறான். விற்கும் போது என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா பார்த்தே அவங்க இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன மன்றத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க 2000 ரூபாய் காசு கொடுத்து அந்த மன்ற டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போறோம். ஸோ சரி இவனுக்கு பண்ணிடுறாங்க இவ்வளவு வேலை, கெட்ட பேர் யாருக்கு?
இவன் யாருக்கு ஃபேனா இருக்கோம்னா அந்த ஆக்டருக்கு போயிடுது. சம்பந்தமே இல்லாம அந்த ஆள் பேச்சு வாங்கணும், அவன் பேச்சு வாங்கலாம், ப்ரொடியூசர் பேச்சு வாங்கலாம் இவனுங்க பண்ற வேலைக்கு. ஸோ அந்த மாதிரி தான். அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இல்லாஜிக்கலா இருக்காது, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. நீங்க அவர் படம் பண்றாருப்பா, சரி ஓகே அவரை என்ஜாய் பண்ணுமா, அவ்வளவுதான். சைலண்டா வந்து உங்க வேலையை இருப்பாரு. சப்போஸ் மன்றமே வச்சிருக்கியா அதை இப்படி பயன்படுத்து, ரத்த மூலமாகோ இல்ல ரத்த தானம் மூலமாகோ இல்ல இந்த மாதிரி ஃபுட்டை இது பண்றதுக்கோ ஏதோ ஒரு ஹெல்பிங் எதுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணினா அவருக்கும் பெருக்கும் உனக்கும் போகும். இந்த நீ சொன்ன மாதிரி நீ நான் இது ஆக்சுவலா நடந்துச்சு எப்பதான் அந்த இது. இப்ப நீங்க என்ன பண்ணானுங்க, நான் தேட்டர் பேர் சொல்லவங்கள இருக்கிறது 2 தேட்டர் தான். அந்த தேட்டர் என்ன பண்ணானுங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் இருக்கு, புக் பண்றதுக்குள்ள புக் பண்ண புக் ஆக மாட்டேங்குது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், பண்ணிட்டு சரி டிக்கெட் வரும் பார்த்தா 50 ரூபா டோக்கன் அப்ரூவ்டு புரியல எனக்கு. சரின்னு சொல்லிட்டு 50 ரூபா டோக்கன் அப்ரூவ்டு தேட்டருக்கு போய் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். சரி காசு எடுத்துட்டு நான் டிக்கெட் எடுத்து போறேன். சார் டிக்கெட் புக் பண்ண டோக்கன் தான் அமௌண்ட் அடிச்சு அது 50 ரூபா வச்சுக்கிட்டாங்க, டிக்கெட் கொடுங்க அப்படின்னு. ஒரு டிக்கெட் வந்து 200 ரூபா, 400 ரூபா கொடுத்தேன் 2 டிக்கெட்டுக்கு. நானும் என் தம்பி போனேன். 400 ரூபா கொடுத்தேன். இல்ல டிக்கெட் வந்து 600 ரூபா ஒரு டிக்கெட் அப்படின்னு. 600 ரூபாய் எங்க ஆன்லைன்ல இந்த ஆப்ல இவ்வளவுதானே போட்டுட்டு 200 ரூபா அதாங்க, அதனாலதான் டோக்கன் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் ஆனால் டிக்கெட் 600 ரூபா இங்க வந்து வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. கவுண்டர்ல இந்த மாதிரி பண்றாங்க, மன்றத்துக்காரங்க பண்றாங்க. சரி ஓகே அவங்க பண்ணுவாங்க, மாட்டு மூலக்காரன்னு சொல்லிட்டு விட்டுருலாம். இவனுங்க அப்படி பண்றாங்க. பக்கத்துல போலீஸ் தெரியாம பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் 50 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுங்க, எனக்கு டிக்கெட் வரணும். இல்லப்பா டோக்கன் காசு, டோக்கன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரிட்டர்ன் வராது அப்படிங்கிறாங்க. ஸோ வேற வழியே இல்லாம அந்த டிக்கெட்டை வாங்கி தான் பார்த்துட்டோம். ஒரு டிக்கெட் 600 ரூபாய்க்கு இருக்கணும், 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. இதுதான் ஒரு பேட்டியில போட்டுருந்தாங்க. இப்ப நியூட்ரலா இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டா ஒரு ஆக்டரை தான் திட்டுவோம். உனக்கு ஃபேம் ஆகணும்னாலே ஒரு பெரிய ஆக்டர் வந்து திட்டா நீ ஃபேம் ஆயிடும். அந்த மாதிரி தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஸ்ட்ரைட்டா போயிட்டு இப்படி பண்றாங்க, இதுக்கெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு கேள்வி. இதெல்லாம் அவருக்கு காதுக்கே போகுமானே தெரியாது. அந்த வேலை படம் பண்றது ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் பார்த்தேன். ஆனா இப்படி பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம் நம்ம சின்ன ஊர்ல இப்படி நடக்குது. மேக்சிமம் இந்த மாதிரி தான் ரூரல் ஏரியால தான் இந்த மாதிரி நடக்குது. அவனுங்கெல்லாம் சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அங்க வேலைக்கு ஆகுது. அங்க ஆன்லைன் டிக்கெட் தான் அவ்வளவுதான், அது வாங்கிட்டீங்கன்னா உள்ள போ, இல்லைன்னா வராது அப்படின்னு. இந்த மாதிரி தனியா வச்சிருக்கிறவன் அவங்க இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த ரூரல் ஏரியாவிலும் இந்த ஆன்லைன் சிஸ்டம் கண்ட்ரோல்ல நல்லா இருக்கும். ஆமா ஃபிக்ஸ்ட் டிக்கெட்டா இந்த மாதிரி டோக்கன் மாதிரி ஃப்ராட் தர பண்ணக்கூடாது. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைமே. அது ரீசெண்டா ரிலீஸ் ஆன போன வருஷத்துல ஆன போனோம், பெரிய படம். கரெக்டா எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை. அந்த டிக்கெட் புக் பண்றேன், என்னோட டிக்கெட் புக் பண்ணாம 100 ரூபா டோக்கன் காசுன்னு எடுத்துக்கிட்டான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கேன். எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அப்புறம் தான் சொன்னேன் அவன்கிட்ட கேட்டேன், தம்பினையும் இல்லையே அவனுக்கு இந்த 100 ரூபாய்க்கு தர மாட்டானுங்களா, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அனுப்பிச்சு விட்டு எடுத்தோம். அதுக்கும் அவன் இப்படி கையில காசு இல்லைங்க அப்படிங்கிறேன். ஜிபே எவனா கவுண்டர்ல காமிப்பானா, கவுண்டர்ல காமிச்சு இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஜிபேல அனுப்பிச்சு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி ஒரு மாதிரி சங்கோச்சமா தான் இருக்கும். நானா எனக்கு புரியுது இது ஆக்டருக்கு சம்பந்தம் இல்லை, தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பண்ற வேலை தான் எனக்கு புரியுது. ஒரு சில பேருக்கு புரியாது, ஸ்ட்ரைட்டா போய் ஆக்டரை தான் அட்டாக் பண்ணுது. அவங்களுக்கு பாவம், அவங்கள சொல்லி என்ன பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது. நார்மலா ஆன்லைன் டிக்கெட் கவுண்டர்ல கொடுத்தா கவுண்டருக்கு எவ்வளவு டிக்கெட் அதை கொண்டு வாங்க. மற்ற ஷோ நீ நடத்து, ஆனா மற்ற ஷோலாம் ஒரு ஷோ மட்டும் நடத்து. அந்த டிக்கெட்டை வெளில அந்த மாதிரி விற்கிறது தப்பு. அதான் என்னோட வியூ இதுதான். அதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் நம்மள மாதிரி உள்ள ரூரல் ஏரியாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில படம் இப்போனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படம் வரவே இல்லை. என்ன படம் இது போட முடியுமா தெரியல. டீசர்ல அவர் வருவாரு, நீ வேணா அதை போட்டு கட் பண்ணி காமி இந்த வீடியோல. அவர் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருப்பாரு. பக்கத்துல வந்து கமல் சார் இருக்குல்ல, கமல் சார் இருந்து அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லுவார். ஏ இமேஜ் ஓகேவா, அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரியலிஸ்டிக்கான ஒரு கமல் சார் அவர் தெரிவாரு. பித்துக்குள்ளையாண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி இருந்துச்சு மேக்கப், இதுல எப்படி இருக்கு ஒரு கெட்டப்ல சும்மா. எனக்கு என்னமோ அந்த ஒரு சட்டையை கட்டிட்டு ஒரு ஃபைட் வருவாரு.
செம்ம காமெடியா இருக்கு. பாவம் அந்த இடத்துல குடிச்சு என்ன பாடுபடுத்தி எனக்கு தெரிஞ்சு 104 வயசு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 1918 சொல்லியிருப்பாங்க பார்ன் இயர். பர்த் இயர் வந்து 1918. அப்ப பாத்தீங்கன்னா 100 வயசுக்கு மேல இருந்தாங்க. சரி ஓகே, அது கூட ஏதோ சங்கர் ஏதோ இது சொன்னாரு, மர்ம கலையில உள்ளவங்க வந்து 120 வயசுல வரையும் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி ஏதோ குங்ஃபூ சம்பந்தமா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. சரி அதுக்குள்ள ஒத்துக்கலாம். அது எதுக்கு சட்டை கழட்டிட்டு சண்டை போடணும்? பார்க்கவே காமெடியா இருக்கு அவரை பார்க்கும்போது. என்னென்னோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா ரொம்ப கிராண்டியரா இருக்கும்னு தெரியும் படம். சங்கர் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து எடுத்த படம் மாதிரி இருக்கு. அவுட் ஆஃப் பாக்ஸ்லாம் இல்லை, அதே பிரச்சனை தான், அதே ஊழல், அதே லட்சத்தை தட்டி கேட்கிற ஒரு ஆளு. அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புதுசா பண்ணிருந்தா சந்தோஷம். நானும் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறேன். நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கு ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து சரி பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அது மட்டும் இல்லாம இது இருக்குல்ல, அது பேர் என்ன, எனக்கு பொதுவா சங்கர் மேலே இது இல்லை பெருசா. அதுக்கு மேல எதுவும் இப்ப எதுவும் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா வந்து எதுக்கு சொல்றேன்னு, இப்ப வந்து லாஸ்டா என்ன படம் 2.0வா 2.0 பாக்குறப்ப டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு படம். பட் ஆனா ஸ்க்ரீன் பிளே வைஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சான்னு கேட்டா, சுவாரஸ்யமா இருந்துச்சான்னு கேட்டா எனக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஏதோ ஒன்று புதுசா பண்ணியிருந்தா எனக்கு சந்தோஷம். அதுல ஒரு ஹாப்பி இருக்கு. எஸ்ஜே சூர்யாவும் இருக்காங்க. எல்லாமே ஓப்பனா பேட்டிட்டே சொல்லிட்டாங்க, நான் இது கம்மி பொசிஷன் தான் வருவேன். எஸ்ஜே சூர்யா பார்ட் 3ல தான் எனக்கு அவருக்கும் ஃபேஸ் ஆஃப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. முன்னொன்று என்னன்னா சித்தார்த்து அது ரொம்பவே ஓவரா பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டா டியூன் பண்ணணும் சித்தார்த்தெல்லாம். ஏன்னா வந்து எப்படி இப்ப சித்தா படத்துலலாம் நீட்டா இருக்கும். அதே அந்த டக்கர் படம் எல்லாம் பாத்திருக்கேன்னு தெரியல, அது வந்துச்சுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பித்துக்குழி ஆட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது நார்மலாவே அப்படிதான். எது கமல் சார் ஃபேன் வேற அது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிருப்பானோ அந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா இது இருக்கு, பிரியா பவானி சங்கர். அது பெரிய தருத்திரம். தமிழ்நாட்டோட இது இதுதான் அதனால என்ன இருக்கு நியூட்ல போட்டுருக்க தருத்திரம் தான் சொல்றேன். தமிழ் சினிமாவோட பெரிய தரிசனம்னா அது வந்து பிரியா பவானி சங்கர் தான். எப்படி ஒரு காலத்துல வந்து ஜெகபதி பாபு வந்து எல்லா படத்துலயும் இருந்தாரோ அந்த மாதிரி இப்ப இது எதுக்கு இருக்குன்னே தெரியல. எல்லா படத்துலயும் நீ இருமா பாத்துக்கலாம், தெலுங்கா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி. இப்ப கூட ஏதோ அம்மா அக்ஷாலுக்கு அம்மாவா ஒரு படம் பண்ணுச்சு ரத்தனம்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படி கத்தணும்ங்கிற பதிவு டென்ஷன் ஆகுது பாத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. தமிழ் சினிமாவோட பெரிய தரித்திரம் பிரியா பவானி சங்கர். ஓகேவா, அது இருக்கு. ஏன்னா விவேக் சாரெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க, ஏஐ அந்த மாதிரி வாய்ஸ் டப்பும் ஏஐல கொடுத்துருக்காங்க. இதை சொல்லவே இல்லையா, ஆடியோ கேட்டுருப்பா. ஏன்டா எடுத்த? ஓகே ஓகே, ஆடியோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் விவேக் சார் தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட். டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கு. சங்கர் சார் போன எப்பவுமே டெக்னிக்கலா ஸ்ட்ராங். முன்னாடி எடுத்த மாதிரி அந்த ஒரு மாதிரி பவர் கிடைக்க மாட்டேங்குது சங்கர் சார் இருந்து. அது ஒண்ணுதான் பிரச்சனை. பார்ப்போம், ஒருவேளை ஏதோ புதுசா ஏதோ. ஏன்னா இதுல வந்து சேனாபதி தான் வராது 100 வயசுக்கு மேல. அவரோட அப்பா கதையும் இருக்குங்கிறாங்க. அது தேர்ட் பார்ட்டிக்கு லீடு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு. பார்ப்போம், எனக்கும் நல்லா ஓடுச்சுன்னா சந்தோஷம்தான். அது அப்புறமேட்டு அதே டயத்துல சின்ன சின்ன நல்ல படம்லாம் வருது. அதுவும் அது எப்படி நம்ம ஊர்ல வர மாட்டேங்குது. நீங்க வேற எங்கேயாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அவங்கதான் என்னால சொல்ல முடியும். பார்ப்போம், நான் வரிசையா வரும். இந்த 6 months செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024ல ஃபுல்லா நிறைய தமிழ் படங்கள். கோட்டு வருது, அமரன் வருது, சிவகார்த்திகேயன் படம். அப்புறம் அக்டோபர்ல கங்குவா வெர்சஸ் வேட்டையன் வருது. நவம்பர் டிசம்பர்ல புஷ்பா 2 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படம் வருது. பார்ப்போம் என்ன எது எப்படி போகுதுன்னு. இது பண்ணி மேக்சிமம் தமிழ் சினிமால ரைட்டர்ஸ் தனியா டைரக்டர்ஸ் தனியா இருந்தாங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து என்கேஜிங்கான கண்டென்ட் நிறைய வரும். என்னோட இது ஏன்னா வந்து இங்க எழுதுறவனே தான் டைரக்டும் பண்றான். ஸோ அதனால கொஞ்சம் கண்டென்ட் நிறைய வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி உனக்கு என்ன தோணுது? கண்டென்ட் கதையில கொஞ்சம் சீன்ஸ் இருக்கு. இப்ப கண்டென்ட் சொல்லும் போதுதான் தெரியும். இப்ப நம்மளே தான் கண்டென்ட்டும் எழுதல,
கண்டென்ட் யோசிக்கணும், நம்ம தான் வீடியோலயும் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம பண்ணி கண்டென்ட் பண்ணிட்டு போய் ஓரமா இருந்துட்டு டேய் நீ நட்டா டேய் வா. அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா ஆள் கிடைக்க மாட்டானுங்க. ஏன்னா எல்லாருமே வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேரும் தான் சும்மா இருக்கோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். சரி சொல்லு, நீ என்ன உன் ஃபியூச்சர் பிளான்ஸ பத்தி சொல்லு, இல்ல சினிமாவை பத்தி இது வரைக்கும் நீ உனக்கு இல்ல நான் தோணிக்கிட்டே இருந்திருக்கும், யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கும்ல. நான் ரீசெண்டா வந்து தமிழ் சினிமாவே அவாய்ட் பண்றேன். அவன் தமிழ் சினிமா அவாய்ட் பண்ணிட்டியா? ஆமா, ரொம்ப பாக்குறதே இல்லை. ஏன்னா நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் சீரிஸாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ரொம்ப ஹாலிவுட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கு. நானும் ஒரு சில சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அது ரொம்பவே தேவை. அது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஆல் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 3 வீக்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் நைட்டு பார்க்குறப்பெல்லாம் ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த சீரீஸை பார்த்தா ஓகே அடுத்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும். அவங்க அந்த கேரக்டர்னா என்னன்னு பார்த்தோம்னா வெறும் 18 வயசு தான். ஓகேவா, இந்த கேரக்டர் ஃபுல்லாவே 18 வயசு தான். இந்த 18 வயசுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து நம்ம காலேஜ் எங்க போய் சேரணும், காலேஜ் வந்து எங்க போய் சேரணும், அங்க எஜுகேஷன் நல்லா இருக்கணும், அங்க டிசிப்ளின் இருக்கணும், இல்ல அங்க நமக்கான கரியர் அடுத்து கரியர் யோசிக்க ஆரம்பிச்சோம். அங்கிருந்து நமக்கு அடுத்து ஃபியூச்சர் கரியர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஊர்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப ஸ்கூல்னு சொல்றாங்க, ஹை ஸ்கூல்னு சொல்றாங்க. இந்த ஹை ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் காலேஜ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு சீரீஸ். இப்போ வெப் சீரிஸ், தமிழ் வெப் சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒன்றும் பெருசாக ஒன்றும் நல்லா பார்த்துருக்கேன். ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கேன் தமிழில் வெப் சீரிஸ். தமிழ் வெப் சீரிஸ் வந்து சுழல்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன், பின்னாடி பார்த்தது அதெல்லாம். ரீசெண்டா வந்து சுழல் பார்த்துருக்கேன். அப்புறமேட்டு இந்த நடிச்சாரு வதந்தின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். எனக்கு சரி ஓகே இங்கிலீஷ்ல கண்டென்ட் எல்லாம் பண்றாங்க, ஸ்பானிஷ் வச்சு எல்லாம் பார்க்கணும். அவனுக்கிட்ட ஒரு மாதிரி இதாகும் கண்டென்ட், நல்ல கண்டென்ட். இப்ப இங்கேயும் கண்டென்ட் வருது, பட் ஆனா ரீச் ஆக மாட்டேங்குது அந்த அளவுக்கு. இல்லாட்டி காப்பி மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்து எடுக்கிற மாதிரி எடுத்துடுறாங்க. ஹாலிவுட்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்கு. இன்னொரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கல்ச்சர் ஒரு வித்தியாசம். இங்க பிரதர் சிஸ்டர்னா பிரதர் சிஸ்டர் தான், அங்க பிரதர் சிஸ்டர்னா பிரதர் சிஸ்டர் கிடையாது. அவங்க ஹீரோ ஹீரோயின் மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அது ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்கும். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, நானும் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் பார்ப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, சோ அங்கேயும் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஆனா அது கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி மோட்டிவேஷனா சொன்ன மாதிரி ஆல் அமெரிக்கன் இங்க எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் மாற்றலாம்னு சொல்றேன். இப்பயே ஸ்கூல் டைம்லயே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது. அப்பயே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்க மாட்டோம். இப்ப கரியர் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றோம் இங்கிலீஷ் பேசுற. நீ எந்த ஸ்கூல் படிச்ச? நவபார் ஸ்கூலை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், பாத்துக்கோங்க. அங்க படிக்காதீங்க, படிச்சா இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமே நல்லா இல்லைன்னு சொல்லிருக்காங்க நவபார். நான் எந்த ஸ்கூல் சொல்ல மாட்டேன். ஆழ்வீடு அது தப்புதான், அது ஆனா அது ஒரு மட்டி ஸ்கூல் தான். இருந்தாலும் சொல்றேன், பாத்துக்கோங்க. நவபாரத் பிரின்சிபல் இவனை தெரியல பாருங்க, நான் வந்து டெர்மினேட் பண்ணுங்க. இப்ப சொல்றேன், இப்ப இந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆனா இங்கேயும் கேரளால பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலா வேற. அங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது. பட் ஆனா அது இங்க கொண்டு வர முடியல. ஏன்னா என்ன காரணம்னா தெரியல. ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் தான் இருக்கிறது பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது இங்க வர்றது வந்து பாசிபிளா என்னன்னு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா இவங்க மிஸ் வந்தா நிக்கணும்,
வந்தாங்கன்னா குட் மார்னிங், போறாங்கன்னா தேங்க்யூ. ஒரு மாதிரி ப்ரோக்ராம்டா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இங்க இருக்கு. பட் ஆனா அது எப்போ மாறும் தெரியல. நிறைய படங்கள் இங்கேயே வந்துருக்கு. பசங்க டூலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமே வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அமலா பால் வந்து வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்பான ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சமுத்திரகனியும் அவன் பிள்ளைய போய் சேர்த்து விடுற எஜுகேஷன் வேற மாதிரி. மார்க் முக்கியம் இல்லை, மார்க் ஒரு சைட்ல பாஸ் ஆயிடு, அவ்வளவுதான். மற்றபடி உன் டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம்பிங்க. ஸோ இங்கேயே இருக்கு நிறைய மொழி இருக்கு. ஆல் அமெரிக்கன்ஸ் மட்டும் நல்ல படம் கிடையாது, நல்ல சீரிஸ் கிடையாது. இங்கேயும் நிறைய இருக்கு. இங்க நிறைய சமுத்திர கடையெல்லாம் இருக்காங்க. சொல்ற அவர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சாரு, தாங்க மாட்டடாடே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? சோ வந்து அந்த மாதிரி இருக்கு. தான் என்னன்னா கண்டென்ட் பத்தி பேசிட்டு கண்டென்ட் என்னன்னா நம்ம ஒரே மாதிரி டெம்ப்ளேட் தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துலலாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கடைசி கிளைமேக்ஸ்ல போய் சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறது. கண்டென்ட் கொஞ்சம் மாத்தினாலும் நம்ம தமிழ் சினிமா வந்து அதுக்குலாம் ஸ்டார்டிங்ல சொன்னோம், மலையாளம் ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில, செகண்ட் தமிழ் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா அவனுங்க மாதிரி ஃப்ரீடம் இங்க கிடையாது. ஹாலிவுட்ல எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து இதோட ரெவன்யூ போடுவாங்க, ப்ரொடியூசர் அந்த மாதிரி சம்பாதிப்பான். பட் இங்க ரெவன்யூ போடுறவன் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்னா, எனக்கு இதெல்லாம் வேணும்பா செய்யணும், இதுதான் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் படத்தை, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சொல்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த அந்த ப்ரெஷர்ல தான் ஒர்க் பண்றாங்க டைரக்டர்ஸ். ஸோ அதனால கண்டென்ட் பாதிக்கப்படுது. ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி சின்ன படங்கள்லாம் வர மாட்டேங்குது, நல்ல படங்கள்லாம் தேட்டருக்கு வர மாட்டேங்குது, வந்தாலும் ஓட மாட்டேங்குது ஆடியன்ஸ் போய். ஸோ ஆடியன்ஸும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. நம்ம வந்து இந்த படம் என் கலாச்சாரத்துக்கு நான் இருந்தாலும் இப்போ வந்து நீ இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் செஞ்சு போயிட்டாங்கன்னா ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சைலண்டா போய் நிற்பாங்க சமாதி படம். அது அவங்க சரி. பட் நம்ம ஊர்ல செஞ்சு போயிட்டு அப்படியா அடிச்சு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. அதான் நம்ம கல்ச்சர். இப்ப நம்ம படத்தை போய் அவங்கள்ட்ட போய் போட்டு காமிச்சோம்னா என்னங்க இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு தான் அவங்க கேட்பான். பட் ஆனா அது இல்லை, என் கலாச்சாரம். ஏன்டா ஹீரோயின்ஸை பற்றி பேச வேணாமா இதில்? வேண்டாம்டா, பேச வேணாம்டா, போ, இதோட முடிச்சு போவோம். இது ஃபுல்லாக சினிமாவை பற்றி பேசியாச்சு. ஏதோ பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பப்போ அவுட் ஆஃப் த டாபிக் ஏதோ போயிருப்போம். எல்லாம் அமெச்சூர் யூடியூபர்ஸ் தானே, நாங்களாம் கற்றுக்குறோம், பார்ப்போம். ஆமாம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஷோவை. அடுத்தடுத்து ஷோவெல்லாம் சொல்லாத, இந்த பாட்காஸ்ட்னு ஏதோ ஒரு டாப்பிக்கில் சும்மா வளவலன்னு பேசியிருக்கோம். எங்களுக்கு வேறு எதுவும் பட்ஜெட் போட்டு கண்டென்ட் பண்ணுற அளவுக்குலாம் காசு இல்லை. சும்மா அப்படியே வந்து பேசுகிறது தான். ஏதோ ஒன்று கிளிக் ஆகி பெருசாக போனால் ஓகே, போவாட்டியும் ஓகே, நாங்கள் வேறு வேலையை பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் போனால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். அவ்வளோதான். பார்த்து பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களோட பார்த்தா போதும். நீங்கள்லாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. தெரியுது, எனக்கு தெரியும். என்ன பண்ணி? ஆமாம், ஒரு சில பேர் வந்து பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. இல்லை, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. நமக்கு வரக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி. அதில் ஆள் வேணும் இருப்பான். ஏன்டா அவனா கொத்துடுற, ஜூஸ் அடிக்கிறா. சரி 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 உங்களுக்கு இந்த ஏஐ பற்றி என்ன தாட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பேசுனது தமிழ் சினிமாவை பற்றி, அந்த சினிமாவை பற்றி. சினிமாவை பற்றி. ஆமாம், பிடிக்கும் ஆர்ட் ஃபிலிம்ஸா இல்லை கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை ரெண்டும் மெர்ஜ் ஆகி இருக்கிறதா, அந்த மாதிரி போடுங்க. உங்கள் டேரக்டர் நீங்கள் கழுவி ஊற்றுனாலும் அவங்களையும் கழுவி கீழே ஊற்றுங்க. இந்த படத்துக்கெலாம் எதுக்குங்க ஓவர் ரேட்டட் படங்க, இதெல்லாம் ஓடக்கூடிய படமே இல்லை. இப்போ ஸ்டார் படம்லாம் தேட்டர் வரப்போ செலிப்ரேட் பண்ணானுங்க, ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஏதோ தெரிஞ்சதை சொல்லியிருக்கோம். எங்களை திட்டுறதுனாலும் கீழே